உங்கள் வலிமை. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பங்களா பாகிஸ்தான் சண்டையை பற்றி பார்க்கலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை. அதனால் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை இப்போ ஃபஸ்ட்டில் பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா, இந்த மாமியா மருமகள் சண்டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டை வீட்டுக்கு வீடு நடக்க தான் செய்யுது. இதை தவிர்க்க முடியுமான்னா கஷ்டம்தான், தவிர்க்க முடியாது தான். ஆனால் அந்த சண்டை நடக்கணும், அதான் நல்லது. இதுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கும்ல. இப்போ ஒரு மருமகள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க, என்னையா நீ வந்து இப்படியும் அப்படியும் பேசுகிற, என் மாமியா தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், மருமகளோட திங்கிங் இருக்கும். இதே வயசானவங்க ஒரு மருமக வச்சுருக்க மாமியார் பார்த்தாங்கன்னா, அட இவளுக்கு பண்ணுற பாடு பெரும்பாடாக இருக்கப்பா, இவளுகளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இவளுகளுக்கு வந்து ஒன்றுமே எதுவுமே செய்ய முடியாத ஒன்று அப்படின்னு மாமியார் திங்கிங் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம இதை பற்றி தான் நம்ம வியலாவெறியாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படின்னா, நம்ம வீட்டில் அம்மா இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்க, கல்யாணம் ஆகாத பையன் அம்மா எப்படி இருப்பாங்க? ஒரு தாய் ஒரு மகனும் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அந்த பையன் எல்லா விஷயத்தையும் அந்த அம்மாவோட தான் ஷேர் பண்ணுவார், சொல்லுவார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாதுங்கிறது ரெண்டு பேரும் அம்மா வந்து இப்படி தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் ஒரு வாழ்ந்திருப்பாங்க. சின்ன பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைய வந்து ஒரு தாய் வந்து அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஒரு திருமண வயது வரும்போது, அந்த நேரத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்கும்போது இன்னொரு வீட்டிலிருந்து மறு வீட்டிலேருந்து வர்ற ஒரு மருமகள், அந்த மருமகள் புதுசாக அந்த ஃபேமிலியில் வந்து ஆட் ஆகுவாங்க, புதுசாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு சில நல்ல அவங்களுடைய பேச்சு வழக்குகள், சில குணாச்சாரங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து புதுசாக ஆட் ஆகுவாங்க. அவங்க புதுசாக வரும்போது அந்த மாமியார் மருமகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மருமகளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். வந்த புதுசில் என் மாமியார் இன்னும் அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு சமையல் அறையில் என்னென்னது இங்கங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்கே மாமியார் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா புதுசாக வந்திருக்காங்களே. ஸோ இப்போ இதில் வந்து இப்படி தான் சுமத்தாக போயிட்டு இருக்க வாழ்க்கையில் இது எப்படி ஒரு சண்டையாக, ஒரு மனக்கசப்பாக உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நிறையா பட்டிமன்றம்லாம் நடந்திருக்கு. சாலமன் பாப்பையா நிறையா பட்டிமன்றம் நடத்திருக்காரு. அதில் கூட அவர் தீர்ப்பு வந்து அம்மாவா பொண்டாட்டியான்னு கொடுக்கும்போது அவர் பொண்டாட்டியை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார். எப்படின்னா, அவருக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தார். எப்படி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு தாய் வந்து தாரமாக முடியாது, ஆனால் ஒரு தாரம் தாய் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்துருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு இல்லைன்னா நீங்கள் நம்ம வலைவழியில் இருக்கோம், யூடியூப்பில் இருக்கோம், அடித்து பாருங்கள். அது தீர்ப்பு அப்படி தான் வந்திருக்கும். ஸோ இப்போ இதுக்கு காரணம்னா பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பையன், இப்போ நான் இருக்கேன்னு வச்சிங்களேன், எனக்கு கல்யாணம் ஆகி புதுசில் மனைவிகிட்ட, இப்போ இதில் சில அரேஞ்ச் மேரேஜ் இருக்குது, சில லவ் மேரேஜ் இருக்குது. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னு வச்சிங்களேன். அரேஞ்ச் மேரேஜ்னால் நாங்கள் இப்போ கணவன் மனைவி வந்து ஒரு புதுமண தம்பதிகள் ரெண்டு பேரும் ஒருத்தரை சில விஷயங்கள் பகிர்ந்துப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கேரக்டர் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுவாங்க, மனம் விட்டு பேசுவாங்க. அப்படி பேசும்போது அந்த பொண்ணுங்க வந்து எப்பயுமே வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. நான் இப்படி இருந்தேன், எங்கள் அப்பா இப்படி பார்த்துக்கிட்டாங்க, அம்மா பார்த்துக்கிட்டாங்க, அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னா அவங்க வளர்ந்த சூழலை சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மால் இருக்கான் மத்தியில் மாப்பிள்ளை ஹீரோவாக காட்டுவார். எப்படின்னா ஹீரோவாக காட்டணும். ஏன்னா பொண்டாட்டி, ஏன்னா ஒரு பொண்ணு வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக அவர் சில பல கதைகள்லாம் பயங்கரமாக ஸ்டோரி ப்ளே பண்ணி விட்ருவார். எப்படின்னா, நான் இல்லாமல் என் குடும்பமே இல்லை, நான் தான் எல்லாமே, இந்த வீட்டுக்கு நான் தான் பில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணி சொல்லி வச்சுருவார். அப்போ அந்த வந்த பொண்ணுக்கு என்ன நினைப்பாங்க, சே நம்ம வீட்டுக்காரர் தான் இவ்வளவையும் போட்டு சுமக்கிறாரு, அப்போ இவங்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லிடுவார். ஏன்னா இவங்க இருக்கிறவங்க எல்லாரும் டம்மி மாதிரியும் இவர் வந்து ஹீரோ மாதிரியும் அவங்கள்ட்ட ஒரு மனப்பான்மையை உருவாக்கிடுவார்.
இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க கேட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இவங்களை எல்லாம் வில்லம் மாதிரி வில்லி மாதிரியே தெரியும். மாமியாரை பார்த்தா ஒரு எல்லாம் வந்து என்னுடைய வீட்டுக்காரனுடைய உழைப்பை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு இது வரும். அதை விட வந்து இப்போ மனைவி வந்துட்டாங்க, எப்பயும் இதுக்கு முன்னால் இருந்த பையன் வந்து அம்மாவை பார்த்து அம்மா என்கிட்ட வீட்டுக்குள்ளே வருவான், அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னுட்டு வருவான். ஆனால் இந்த கல்யாணம் ஆன பிறகு பொண்டாட்டி பேரை சொல்லி கூட்டிகிட்டு வருவான், எங்கம்மா எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்க அம்மா, இதை கேட்குற அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். எப்படின்னாச்சே இதனால நம்ம புள்ள வரும்போது அம்மான்னுட்டு வந்தவன் இன்றைக்கி பொண்டாட்டி பேரை சொல்லிட்டு வரானே அப்படிங்கிற அந்த ஒரு பாசத்தினுடைய இதுதான் வந்து என்ன ஒன்றா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பையன் நம்ம மாறிட்டான், பையன் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டானோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்களுக்கு வந்து அப்போ வந்து வந்த மருமகளை அவங்க ஒரு கோர பார்வை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மருமகளுக்கும் வந்து புருஷன் வந்து சொல்லியிருக்காருல, அவர் ஒரு ஹீரோ, நம்ம புருஷன் ஒரு ஹீரோ, மற்ற எல்லாம் டம்மி பீஸ்ன்னு சொல்லியிருப்பார், சொல்லி தான் வச்சுருப்பார். எல்லா புருஷனும் செய்கிற வேலை தான் இது. அப்போ சொல்லி வைக்கும்போது அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க சில விஷயங்கள்லாம், இது என்னது இது ஒன்றுது. அப்போ வந்து இந்தா காப்பியா, உங்களுக்கு காப்பி ஒரு கேடா, சாப்பாடு ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி இப்படியே சின்ன சின்ன பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் பிரச்சனைகள் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் ஆகி அது பெரிய பூகம்பமாக வெடிக்கும். இதில் வர்ற பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக முடிகிற விஷயம் கிடையாது. இந்த பதிவு வந்து ஒரு பதிவோடு முடிச்சிட முடியுமானா வாய்ப்பே இல்லை. இது ஏன்னா வந்து இதை எப்படின்னா நம்ம டிவியில் வர்ற சீரியல் மாதிரி தான் இது போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஊரில் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி, இப்படி ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் இது ஏன் இந்த உதாரணத்தோட நான் இது பண்ணுறேன்னா இந்த பகுதியை முடிக்கிறேன்னா, நம்ம அடுத்த பகுதியில் இன்னும் எப்படி எப்படியெல்லாம் சண்டை வரும், எப்படி எப்படிலாம் நடக்கும், இதுக்கு காரணங்கள் நீங்கள் வந்து நான் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன், அதை நல்லா கூர்ந்து கவனிங்க. புருஷன் ஹீரோவாக பொண்டாட்டிக்கிட்ட ஒரு இமேஜை உருவாக்கியிருக்காரு, மறந்துடாதீங்க. இதை மைண்டில் வச்சு இது தெரிஞ்சால் தான் நீங்கள் இதை கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த பகுதியில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.